நேத்துல இருந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம ஓப்பன் பண்ணாலே இந்த வீடியோ தாங்க அதிகமா வருது. ராகுல் டிக்கின்னு ஒரு பையன் வந்து பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்புல. நெறைய பேர் அந்த பையனோட வீடியோவ பார்த்து சிரிச்சிருப்போம். இந்த பையன் சோஷியல் மீடியால இருக்கிறனால இறந்தது வந்து வெளியில தெரியுது. ஆனா இதே மாரி எத்தனையோ பேர் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க? பைக்ல போம்போது ஹெல்மெட் போடாம போறது, கார்ல போம்போது சீட் பெல்ட் போடாம போறது, டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்றது கிடையாது, ஓவர் ஸ்பீட்ல போறது, ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவிங் பண்றது, ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த ரூல்ஸுகளெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு உயிர் சேதம் ஆகாமல் தடுக்கலாம். நமக்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதே மாதிரி தான் இந்த உதயா சுமதி அப்படின்ற யூடியூபருக்கும் நடந்தது. ஸோ அந்த பொண்ணு இனிமேல் ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. பல பேரை சிரிக்க வச்ச அந்த பையனோட வாழ்க்கை இதோடவா முடியணும்? ரெஸ்ட் இன் பீஸ் ராகுல் டிக்கி.